மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சிறுகதையின் தலைப்பு அப்பாவின் வேஷ்டி. சிறுகதை ஆசிரியர் பிரபஞ்சன் அவர்கள். ஏன் இன்னைக்கு எந்த சிறுகதை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா தான் இதுக்கான காரணம். ஏன்னா 2-3 இடங்களில் நான் பேசும்பொழுது என் தந்தையின் ஒரு சில என்ன டார்ச்சர் பண்ண சில விஷயங்களை நான் பதிவு செய்யும் பொழுது எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதை அழகாக அவங்க பதிவு பண்ணாங்க என்கிட்ட. எங்கள் வீட்டுக்காரர் நீ ரொம்ப தான் தப்பாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஒரு செல்லமாக சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு அது ஆழமாக பட்டுச்சு. தப்பு தானே, என்ன இருந்தாலும் எனக்கு அப்பா அவங்களுக்கு அவர் ஹஸ்பண்ட் இல்லை, கணவர் இல்லை. இப்போது நான் ஏதோ கண்ணாடியில் அவங்கவுங்களுக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க அழகாக தான் தெரியும். நான் ரொம்ப அழகாக தெரிகிறேன் என் பார்வைக்கு அப்படின்னு சொன்னால், இந்த அழகு எங்கேருந்து வந்தது? எங்கள் அப்பன் தானே. அப்போ எங்கள் அப்பாவை எங்கள் அம்மா எவ்வளோ நேசிச்சிருப்பாங்க. ஏதோ எந்த ஒரு மனுஷனும் தப்பாக நடந்துக்கணும்னு யாருமே இங்கே இந்த சமுதாயத்தில் வரல. அந்த சூழல் அவங்கள அப்படி நிர்ணயம் பண்ணுது. கடுமையான உழைப்பாளி எங்கள் அப்பா, அதில் மாற்று கருத்தே கிடையாது. கடுமையான உழைப்பாளி. ரொம்ப சின்ன வயசுலேருந்து அவ்வளோ உழைச்சவர். நான் எல்லாத்தையும் பதிவு செய்கிற ஆள், அதையும் பதிவு செய்யணும்ல. நான் அது செய்ய மறந்துட்டேன். அதன் வெளிப்பாடு தான் எங்கள் அம்மா சொன்னது ஒரு வார்த்தை, எங்கள் வீட்டுக்காரர் நீ ரொம்ப தப்பாகவே பதிவு செய்கிற அப்படின்னு. நான் இன்றைக்கி சொல்கிறேன், எங்கள் அப்பாவின் மறு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான உழைப்பாளி பிரபஞ்சன் அவர்கள். அவர் ஒரு அந்த கதையில் எனக்கு தெரிஞ்சு பிரபஞ்சன் அவங்க அப்பாவை தான் அந்த கதையில் பதிவு செய்கிறார். ஒரு பண்டிகை நாளில் அவங்க அப்பா குளிச்சுட்டு ஒரு வேஷ்டி கட்டுவார். இவ்வளோதான் அந்த சிறுகதை. ஒரு அப்பாவை எவ்வளோ நேசிச்சிருந்தா அப்படி ஒரு பாடுபொருளை எடுக்க முடியும். இந்த கதையை பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக அப்பாக்களால் நிறைந்தது தான் இந்த உலகம். உங்கள் அப்பாவை நீங்கள் எவ்வளோ நேசிச்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் அப்பா பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு உடையில் உங்கள் அப்பா எவ்வளோ அழகாக தெரிவார். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அந்த கோடீஸ்வரன் ஒரு சில இடங்களில் அவங்க அப்பாவை ரோல் மாடலாக பேசக்கூடிய இடங்கள் நம்ம கவனிக்கணும். அது வசந்தன் கோவாக இருந்தாலும் சரி, சரவணா ஸ்டோராக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய அந்த விஷயம் எங்கள் அப்பாவுடைய ஒரு சாம்ராஜ்யம் தான் இது. அவர் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னு. பிரபஞ்சன் அவர்கள் அந்த கதையில் அவங்க அப்பா ஒரு மணி நேரம் குளிக்கிற ஒரு காட்சியை பதிவு செய்வார்.